Hello friends, welcome my YouTube channel. இப்போ few new words பார்ப்போம். இடம், ஜஹக், பிளேஸ். பகுதி அப்படின்னா ஹிஸ்ஸா, அதாவது பார்ட், ஒரு பங்கு. வடிவம், ஆகார், ஷேப். ஒரு அளவு, நாப், மெஷர்மெண்ட் பண்ணுறது, அளவு, நாப். பட்டியல், சூச்சி, லிஸ்ட்டு. இது ஒரு பகுதி, ஏரியா. அது ஒரு பங்கு, ஒரு இது ஏரியா அப்படின்னா இக்ஷேத்ர அப்படின்னா ஏரியா. தயாரிப்பு அப்படின்னா உத்பாத்னா ப்ரொடக்ட் பண்ணுறது, தயாரிப்பு, ப்ரொடக்ஷன். நேரடி அப்படின்னா பிரத்யக்ஸ் அப்படின்னா டைரெக்டாக நேரடியாக சொல்கிறது, பிரத்யக்ஸ். பொருள், வஸ்து, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், வஸ்து. ஒரு மேல் பரப்பு அப்படின்னா ஸ்தகக் அப்படின்னா மேற்பரப்பு, மேற்பரப்பு, சர்ஃபேஸ். ஆழம், கஹரா, டீப், ஆழமாக இருக்கிறது. அமைப்பு, பிரணாளி அப்படின்னா சிஸ்டம், ஒரு முறை, ஒரு அமைப்பு. துண்டு, ஒரு சின்ன பீஸு. நம்ம பகுதின்னு பார்த்தோம், பார்ட்டுன்னு பார்த்தோம், ஏரியா பார்த்தோம். இது ஒரு சின்ன துண்டு, ஒரு பீஸ். இதுவும் ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பீஸ். டுக்டா அப்படின்னா ஒரு சின்ன பீஸ், ஒரு துண்டு. மேலே டாப்பாக இருக்கிறது சீர்ஸ் அப்படின்னா டாப்பு, மேலே. தலைப்பு, சீர்சக் அப்படின்னா டைட்டில், தலைப்பு. வழி அப்படின்னா ராஸ்தா. நம்ம ஏற்கனவே இந்த வழின்னு பார்த்துருப்போம், ராஸ்தா. வலி அப்படின்னா தர்த் அப்படின்னா பெயின், வலி, தர்த். அர்த்தம் மத்லப் அப்படின்னா அர்த்த அப்படின்னு சொல்லலாம், மீனிங். அர்த்தம் பொருள் அப்படின்றது, மத்லப் அர்த்த. சிறப்பு அப்படின்னா மகான், சிறப்பு. இதே மகான் அப்படின்னா நம்ம கட்டிடம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மகான் அப்படின்னா கிரேட், சிறப்பாக இருக்குது. எளிது அப்படின்னா ஆசானி அப்படின்னா எளிது, ஈஸி. இதே கஷ்டம்னா எளிதிட கஷ்டமாக இருக்குது, இது எளிமையாக இருக்குன்றது ஆசானி. கஷ்டமாக இருக்குது அப்படின்றது முஸ்கில் அப்படின்னு சொல்லணும். அது கடின் அப்படின்னு சொல்லலாம், கடினமாக இருக்குன்னு கடின்னு சொல்லலாம், முஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஆசானி அப்படின்னா எளிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.